Hello student, good morning to one and all. I am Dr. Tariq, Department of Biotechnology. Today we discuss about applied biology practical aspect. One of the most important the topic is mushroom. You know very well mushroom is a edible species also is available in the market. Some of the mushrooms are poisonous, it's wild species. Some of the mushrooms are edible in the locally cultivated market available. Okay, so what we discuss in this practical, the mushroom is the morphological structure, what are the types of present in the mushroom, and uses of mushrooms. Okay, now the mushrooms morphological structure, that means மஷ்ரூம் உடைய வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் எப்படம். உங்களுடைய அப்சர்வேஷன் நோட்டில் இதை வந்து டயக்ராம் போட்டுக்கோங்க, வித் பார்ட்ஸ் குறிச்சிக்கோங்க. இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய ரெண்டுமே சேம் பிக்சர்ஸ் தான். உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டயக்ராமட்டிக் பிக்சரும் ஒரு ஆக்சுவல் ஒரிஜினல் பிக்சோரியலும் ஒன்று போட்டிருக்கேன். ரெண்டு பிக்சர்ஸும் போட்டிருக்கேன். ரெண்டில் ஒரு டயக்ராம் போட்டாலே எனஃப் ஃபார் யுவர் அப்சர்வேஷன் பர்பஸ். மார்ஃபாலஜி ஆஃப் த மஷ்ரூம். மஷ்ரூம்னா காளான்னு அர்த்தம். காளான் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், நாய்க்கோடான்னு சொல்கிறோம். ஸோ சில மஷ்ரூமில் காளானில் எடுபிளும் இருக்குது, சாப்பிடக்கூடிய மஷ்ரூமும் இருக்குது, அண்டு பாய்சனஸ் ரொம்ப ஆபத்தான மஷ்ரூமும் இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மஷ்ரூம் வந்து பாய்சனஸ்ன்னு டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் வந்து ஆல்மோஸ்ட் சாப்பிடக்கூடியதாக இருக்கும், எடிபிள் தான். ஸோ இது சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது, எல்லாமே ஒயிட்டாக இருக்குது சாப்பிட்லான்னு மட்டும் டிசைட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை திஸ் இஸ் ஃபார் எடிபிள் ஆர் நாட். we will discuss on the theoretical aspect, பட் ப்ராக்டிக்கலில் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. மார்ஃபாலஜி அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு ஒரு மஷ்ரூமுடைய டயக்ராம் போட்டுக்கோங்க. மஷ்ரூமுடைய மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் மேலே கேப் மாதிரி இருக்கும், ஸ்டாக்கு இடையில நடுவில் ஒரு தண்டு பகுதி மாதிரி இருக்கும், கீழே ரூட் இருக்கும், ரைசாய்ட்ஸ். மஷ்ரூம் அப்படின்னா என்ன ஸ்பீசிஸ் அப்படின்னா இது ஒரு ஃபங்கல் ஸ்பீசிஸ். ஃபங்கஸோடைய அட்வான்ஸு ஸ்பீசிஸ் கால்டு தான் மஷ்ரூம். மேலே இருக்கக்கூடியது கேப், அதாவது பைலியஸ்ன்னு சொல்லுவாங்க. மேலே சின்ன சின்னதாக செதில் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கொடைக்கு அடியில் இருக்கக்கூடியது லைன் லைனாக சீப்பு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் கில்ஸ், லேமல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் ஸ்போர் வந்து கீழே விழுவும். அடுத்தது வந்து அந்த ஸ்டாக், அந்த கொடைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்ச்சிப் மாதிரி கட்டியிருக்கும் தலை கழுத்துக்கிட்ட, அதுக்கு பேர் ரிங்குன்னு சொல்லுவாங்க, ஆனுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஸ்டெம், அதாவது ஸ்டேப். ஸ்டெம்முக்கு கீழே ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், சாயிலோட மேலே இருக்கும், அதுக்கு பேர் கப்புன்னு சொல்லுவாங்க, வால்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் ரூட்ஸ், தட் இஸ் கால்டு மைசீலியல் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், வெளிப்புற தோற்றம் ஆக இந்த காளானுடைய அமைப்பு இருக்குது. ஓகே, அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா மஷ்ரூமுடைய மார்ஃபாலஜிக்கல் கலர் பிக்சரில் இருக்குது. எப்படி வந்து சாயிலேருந்து ஸ்போர் பட்டு அதிலேருந்து க்ரோ ஆகி வருது. இது வந்து ஹைலி ப்ரொடெக்டிவ் டிஷ்யூஸ் கவர் த ஃப்ரூட்டிங் பாடி டியூரிங் இட்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கவர் பண்ணி தான் இது வளரும். என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டிஷ்யூஸ் வந்து என்னென்னா அவுட்டர் என்க்ளோசிங் த பேக் மாதிரி இருக்கும், யூனிவர்சல் வெயிலாக இருக்கும். இன்னர் பார்ஷியல் வெயில் வந்து கவரிங் இந்த டெவலப்பிங் த கில்ஸாக இருக்கும். இதுதான் இதோடைய அமைப்பு. இப்போ மஷ்ரூமுடைய டைப்ஸை பார்க்கலாம். மஷ்ரூமுடைய டைப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை இந்த ஈஸிலி இந்த
ஷேப் ஆஃப் தி மஷ்ரூம். வெல்வெட் பியோபினி அப்படின்னு ஒரு மஷ்ரூம் இருக்குது, அது சாப்பிடக்கூடியது. குமிர்னி, கிரிமினின்னு சொல்லுவாங்க, கிரிமினி, அதுவும் எடிபிள் தான். ட்ரம்பட் பார்க்குறதுக்கு ட்ரம்பட் மாதிரி இருக்கும், ஃபனல் மாதிரி பார்க்குறதுக்கு வளைஞ்சிருக்கும், அதுவும் எடிபிள் தான். ஷிட்டாக்குன்னு ஒன்று இருக்கும், சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கும், அது ஒன்று. வித்தியாசம் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குன்னு நினச்சக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெம் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி கேப் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று ப்ரௌன் கிளாம்ஷெல்னு ஒன்று இருக்கும். அடுத்தது பெருசாக கேப் மாதிரி இருக்கும், அது போர்ட்டபெல்லா. பியூர் ஒயிட் கலரில் இருக்கும் ஆல்பா கிரப்ஸு, அதெல்லாம் எடிபிள் தான். மைடேக் ஃப்ரான்ட்ரோசா அப்படின்னு ஒரு மஷ்ரூம் இருக்குது, அடர்த்தியாக இருக்கும் பார்க்குறது. அது வந்து நம்ம நாட்டில் சில இடத்துங்களில் ஹில்ஸு, ஹிமாலயாஸ் அந்த மாதிரி ரீஜனில் கூட இது. ஃபாரஸ்ட்டு நமக்கே, இதில் ஃபாரஸ்ட்டில் ராக்லேயும் பெரிய பெரிய ட்ரங்க் ட்ரீலேயும் ஒட்டிக்கிட்டு வளருது. அப்போ மஷ்ரூம் நினச்சிக்கிட்டு நம்ம ஒன்று தான் நினச்சோம், ஆனால் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம் காளான்கள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் தி மஷ்ரூம்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். பட்டன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் இருக்கும், பார்க்கறதுக்கு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டன் மஷ்ரூமை நம்ம சாப்பிடலாம், மார்க்கெட்டில் இது ஈஸியாக கிடைக்கிது. ஒரு பேக் வந்து 45 rupees, 50 rupees. The most popular mushroom, white buttons, represent about 90% of mushrooms consumed in the states as well as all over the world. ஸோ ஒயிட் மஷ்ரூம் வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க உலகத்து லெவலில். ஆயிஸ்டர் மஷ்ரூமும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் தான். இது கொஞ்சம் காஸ்ட்லியானது ஆயிஸ்டர். அடுத்தது பீச் மஷ்ரூம், அப்புறம் ஒயிட் பட்டன் மஷ்ரூம். இது பட்டன் மஷ்ரூம் மாதிரியே ப்ரௌன் கலரில் இருக்குது. அதே மாதிரி வந்து எனோக்கி மஷ்ரூம், இதுவும் சாப்பிடலாம். மைட்டாக்கி மஷ்ரூம், இதுவும். ஸோ இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கடையில் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடலாம் தாராளமாக. ஓகே, தியரிட்டிக்கலாக அதோட லைஃப் சைக்கிள் எப்படி வளரும், எப்படி மூலயமா அது வந்து டெவலப் ஆகுது, க்ரோ ஆகுது, க்ரோத்து எல்லாமே பார்க்கலாம். அதில் என்னென்ன கம்போசிஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ நியூட்ரிஷனல் பெனிஃபிட், அதோடைய நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன இருக்குது? எல்லா டைப் ஆஃப் எடிபிள் சாப்பிடக்கூடிய மஷ்ரூம்ஸ் மட்டும் கண்டைன் வேரிங் த ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும், ஃபைபரஸும் இருக்கும். தே ஆல்சோ கண்டைன் விட்டமின் பி as well as powerful antioxidant called selenium. செலினியம் கம்பவுண்ட் வந்து மற்ற வெஜிடபிள்ஸில் எங்கேயுமே கிடைக்காது, இருக்குது ஆல்மண்டு அந்த மாதிரி சில இதில். ஆனால் இந்த மஷ்ரூம்ஸில் வந்து எடிபிள் சாப்பிடக்கூடிய மஷ்ரூமில் செலினியம் இருக்குது, which helps the support the immune system and prevent the damage the cells and tissues. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸோ நோட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது யூசஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ், காளான்களுடைய பயன்கள், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன. டைட்டில் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த நோட்ஸை எழுதிக்கோங்க. இட் பர்ன்ஸ் கொலஸ்ட்ரால். இந்த மஷ்ரூம் சாப்பிடும்போது, பட்டன் மஷ்ரூமோ இல்லாட்டி சிப்பி காளானோ சாப்பிடும்போது ப்ரோட்டீனும் ஃபைபரஸும் என்சைம்ஸும் நிறையா இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட்டோட வேல்யூ வந்து 0வாக இருக்குது, ஃபேட்டும் இதில் 0வாக இருக்குது. ஸோ கொலஸ்ட்ராலே இல்லாதனால இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது. ஸோ கொலஸ்ட்ராலை இது வந்து பர்ன் பண்ணுது, நம்பர் 1. அதே மாதிரி ப்ரிவெண்ட்டு பிரஸ்ட் அண்டு ப்ராஸ்டேட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய இந்த வகையான கேன்சரை வந்து தடுக்குது. அதுக்கு காரணம் வந்து ஆன்டி கார்சினோஜெனிக்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, பீட்டா குளுக்கான்ஸ் இருக்குது.
அதனால் இது ப்ரிவென்டிங் த breast கேன்சர் அண்டு prostate கேன்சர். காரணம் வந்து suppressing the estrogen of women, menopause prevent breast cancer, பீட்டா குளுக்கான்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதனால் இந்த கேன்சர்லாம் இது வராமல் தடுக்குது. அடுத்தது இட் பர்ஃபெக்ட் த டயட் ஆஃப் டயபெட்டிஸ் கூட இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மஷ்ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் இல்லை, லோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் வந்து ரிச்சாக இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸு, ஃபைபர்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால ஈஸியாக பிரேக் டவுன் த சுகர் அண்ட் ஸ்டார்ச் வந்து ஹெல்ப் பண்ணுது. இம்ப்ரூவிங் த எண்டோக்ரைனல் கிளாண்ட்ஸ்லாம் இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது இட் ஹெல்ப்ஸ் பில்ட் இம்யூனிட்டி. காரணம் என்ன? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி வந்து இதில் நிறையா இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் வந்து இதில் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. பர்டிகுலராக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. ஸோ இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து வருது நிறையா இருக்குது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து அண்டு வெயிட் லாஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, லோ ஃபேட் இருக்கிறதுனால இது வந்து வெயிட் லாஸ்க்கு கூட என்ன வந்து டயட்டிங்காக ஃபுட் வந்து இருக்குது. இதில் விட்டமின் டி நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒன்லி வெஜிடபிள்ஸ் தான். அதில் பார்த்திங்கன்னா கால்சியம், அயான், பொட்டாசியம், காப்பர், செலினியம் இதெல்லாம் இருக்குது அதிகமாக இருக்குது. விட்டமின் B1 இதில் இருக்குது. விட்டமின் B1 இதில் இருக்கிறதுனால தைமின்ற காம்பவுண்ட் வந்து இது ரெஸ்பான்சிபிள். விட்டமின் B2 இருக்குது, நிறைய ரிச் இருக்கிறதுனால அந்த காம்பவுண்ட் வந்து ரிபோஃப்ளவின் வந்து இதில் இருக்குது. அடுத்தது விட்டமின் B3. விட்டமின் B3யில் பார்த்திங்கன்னா ரிச் இன் riboflavin, vitamin B2 and vitamin promotes the good vision of the eye health. B3 வந்து important the B vitamin that focus the mushroom. எனர்ஜி நிறையா இதில் கிடைக்கும். நர்வஸ் சிஸ்டத்துக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. விட்டமின் B5 இருக்குது. பேண்டோதெனிக் ஆசிடு இதில் இருக்கிறதுனால ஹார்மோன்ஸை வந்து அதிகமாக செக்ரேட் பண்ணி ரொம்ப கரெக்டான கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். விட்டமின் B6 ஆல்சோ அவைலபிள் இன் த மஷ்ரூம் அண்ட் பூஸ்டிங் யுவர் மூட் அண்டு சம் internal clock and benefit the all kinds of functions and developments. B9 விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் B9 வந்து ரிச்சாக இருக்கிறதுனால இது ஃபோலேட்டுன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. பிளட் செல்ஸு, ரெட் பிளட் செல்லு, மேரோ வந்து அதிகமாக வந்து இது உற்பத்தி பண்ணுது. ஈவன் ப்ரெக்னென்ட் உமனுக்கு கூட அட்வைஸ் த கன்சியூம் ஃபோலேட் அண்டு ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் த fetus. And finally vitamin H. Vitamin H. Vitamin H, that means biotin, is also a B vitamin type that is found in mushrooms. It is essential in the metabolism of carbohydrates and proteins. It strengthens our inner health by increasing the immunity. So இந்த நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த மஷ்ரூம்ஸில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய மோர் எனர்ஜெட்டிக்கலாகவும் நிறைய ஃபைபரஸ் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால ரொம்ப இம்யூன் சிஸ்டம் அதிகமாக இருக்குது. டயபிட்டிஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. செலினியம் இருக்கிறதுனால நிறையா வந்து செல்ஸை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாமே வந்து இருக்கிறதுனால இந்த மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 மஷ்ரூமுடைய மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், எப்படி வந்து மஷ்ரூம் வந்து வளரும். இதுதான் மஷ்ரூமுடைய ஸ்ட்ரக்சர். இது உன்னுடைய அப்சர்வேஷனில் டயக்ராம் போட்டுக்கோங்க வித் பால்ஸோட.
அடுத்தது வந்து மஷ்ரூமுடைய டைப்ஸ். ஒவ்வொரு மஷ்ரூமுடைய பிக்சரையும் டயக்ராம் போட்டு அதோடைய நேம் ஆஃப் த மஷ்ரூம் பேரை வந்து எழுதிக்கணும். நம்பர் 3 வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி மஷ்ரூம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் இருக்கு. ஸோ இதை மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் கொஷின்ஸ் வந்து ஒரு மஷ்ரூம் பிக்சரையோ இல்லை ஒரு மஷ்ரூமே ஒரு பாக்ஸ் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சாங்களோ நீங்கள் எழுதணும், டயக்ராம் போடணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம் இருக்குன்னு அண்டு யூசஸ் ஆஃப் தட் மீன்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த மஷ்ரூம். இதெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூ காட் தி ஃபுல் மார்க். ஜஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட அப்சர்வேஷனில் எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் டு வாட்ச்.